என்மேல் நினைவாயிரும் ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் உங்கள் மீது நினைவாயிருப்பார். அது மட்டுமா, உங்களுக்கு உதவி செய்ய இப்பொழுதே வருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தவறாமல் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40:17 இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் நீரே எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, சங்கீதக்காரன் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன். 2வது, எனக்கு உம்முடைய உதவி வேணும் என்று அங்கே கேட்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமை எளிமை என்று சொல்லும்போது புவர் அண்ட் நீடி என்று ஆங்கில வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவன் சிறுமைப்பட்ட நாட்கள் அதிகமான நாட்களாயிருக்கிறது. யார் மூலமாக இந்த தாவீது சிறுமைப்பட்டான் பாருங்கள். சவுலின் மூலமாக, அவன் சொந்த மகன் மூலமாக சிறுமைப்பட்ட நாட்கள் இதெல்லாம் இருக்கிறது. அவனுக்கு நீடி தேவையுள்ள நேரம் இருந்தது. எப்படிப்பட்ட நேரம்? அவனை ஆறுதல் படுத்துவதற்கு, தேர்தல் படுத்துவதற்கு நேரம் இருந்தது. காரணம், வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒப்பாரி வைத்து கொண்டுலாம் தாவீது போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், அவனுக்கு உதவி வேண்டிய ஒரு நாட்கள். அதையெல்லாம் நினைத்து தான் அவன் சொல்லுகிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு உம்முடைய உதவி வேணும், நீர் என்னை விடுவிக்க வேண்டும், நீர் என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறான். கர்த்தர் மறந்துட்டாரா? இல்லையே. ஆண்டவர் அவனை நினைத்தறினார், அவனுக்கு உதவி செய்தார், அவனை விடுவித்தார், ராஜாங்கத்தை ஸ்திரப்படுத்தினார், உயர்த்தினார், எல்லாவற்றிற்கும் மேலாக என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் சிறுமப்பட்டு இருக்கலாம், யாரெல்லாம் உங்களை நசிக்கிருக்கலாம், உங்களை அமைக்கிருக்கலாம், உங்களை எழும்ப விடாமல் பண்ணியிருக்கலாம், தேவை உள்ள நேரத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு தாவீதை போல நீங்கள் கேளுங்க, என்மேல் நினைவாயிரும் ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் உங்கள் மீது நினைவாயிருப்பார். அது மட்டுமா, உங்களுக்கு உதவி செய்ய இப்பொழுதே வருவார், உங்களை விடுவிப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள்? வியாதியா, கஷ்டமா, பலவிதமான பாடுகளா, நெருக்கங்களா, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் சரி, விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு விடுதலையை கொடுப்பார். அவர் உங்கள் மீது நினைவாயிருப்பார். உங்கள் சிறுமை, உங்களுடைய எளிமை எல்லாம் மாறி ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிறைக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறவர்கள் மீது நீர் ஆண்டவரே நினைவாய் இருக்கிறீர். அவர்களுக்கு உதவி செய்வதிலே, அவர்களை விடுவிப்பதிலே நீர் கருத்தாக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரை மிகவும் கருத்தாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கட்டும், பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.